8th மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது சொல்யூஷன் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ஏதோ ஒரு நம்பர் அதோடைய 30% வந்து 150, அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 30% ஆஃப் எக்ஸ் மீனிங் எக்ஸ் அது அப்படிங்கிற மீனிங்னா 30% இன்ட்டு எக்ஸ். 30%ங்கிறத நான் 30/100ன்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் என்னது 150. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. இந்த பக்கம் போச்சு ரெசிப்ரோக்கல் எடுக்கும். அப்போது 100/30 ஆகும். அப்போது இங்கே 0க்கும் 0க்கும் கட் கொடுத்துட்றோம். 1 3s are 3, 5 3s are 15. இப்போ 5 × 100 500. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னென்னா நம்மளுக்கு 500 தான் எக்ஸுடைய வேல்யூ. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 எல்லாம். செகண்ட் சம் என்னென்னா 2 minutes இஸ் டேஷ் பர்சன் டு an hour. அதுக்கு ஆன்சர். செகண்ட் சம் சொல்யூஷன் பார்க்கலாம். செகண்ட் சம் 2 minutes இஸ் a டேஷ் பர்சன் டு an hour. இதுக்கு என்ன மீனிங்னா 1 ஹவரில் எத்தனை பர்சன் 2 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 ஹவரில் எத்தனை பர்சன் வந்து 2 minutes கேட்டிருக்காங்க. நம்ம தெரியாத தெரியாது அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு என்ன பர்சன்ட்னு தெரியாது. அதாவது எக்ஸ்பின்னு வச்சுக்கோம். லெட் எக்ஸ் பி த பர்சன்ட். இப்போது நமக்கு தெரியும் 1 hour ஈக்குவல் 1 hour ஈக்குவல் என்னது 60 minutes. அப்போது எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் 60 minutes தான் நம்மளுக்கு என்னது எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் 1 hour ஈக்குவல் 2 minutes. அப்போ எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் 60 minutes ஈக்குவல் 2 minutes. அப்போது இதுக்கு என்ன மீனிங் x/100 × 60 தட் இஸ் ஈக்குவல் 2. இங்கே 0க்கும் 0க்கும் கட் கொடுத்துட்றோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு ரெசிப்ரோக்கல் போகும். 6/10ங்கிறது இங்கே 10/6 போகும். 1 2s are 2, 3 2s are 6. அப்போது 10/3. 10/3ங்கிறத நாம் டிவைட் பண்ணுறோம். 3 3s are 9. மீதி 1 0. திருப்பி என்ன வரும் 0. மீதி 1 வருது. அப்போ இதை வந்து நம்ம பெர்சன்டேஜில் எப்படி எழுதுகிறோம்? ஃபஸ்ட்டு கோஷன்ட் 3 ரிமைண்டரை மேலே போடுறேன், டிவைஸரை கீழே போடுறோம். இதுதான் பர்சன்ட். 3 × 1/3%. எக்ஸுடைய ஆன்சர் என்னன்னா இதுதான் எக்ஸ் இன்ச்சு. அப்போ இதை எழுதிடுறோம். இங்கே என்ன எழுதுகிறோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்ட் 3 × 1/3%. அடுத்த சம் தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் x% ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 25னா தென் எக்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x% ஆஃப் இஃப் x% ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 25 தென் எக்ஸ் என்னன்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. நாம் x% ஆஃப் x ஆஃப்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். x%ங்கிறத x/100 எழுதிடுறோம். இன்ட்டு எக்ஸ் என்னது 25. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது x². இந்த 100 அங்கே மேலே போச்சுல 25 × 100. அப்போ x² = 2500. சரிங்களா? அப்போ எக்ஸ் வந்து என்னது √2 2500. இது வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கோம் 2500. இது நம்ம 5 டேபிளில் போடுறோம். 5 5s are 25. அப்போ திருப்பி 20. திருப்பி 5 டேபிளில் போடுறோம் 0. திருப்பியும் நம்ம 5 டேபிளில் போடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 2 5s are 10. மீதி 0. திருப்பி 5ல் போட்டால் 4 5s are 20. சார் 4 5s are 20. திருப்பி 2 டேபிளில் போடுறோம். இப்போ இது ஸ்கொயர் ரூட்டில் எழுதும்போது நம்ம எழுதுகிறோம் 2 5² இன்ட்டு 5² இன்ட்டு 2². இது ஒரு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே போகும்போது 5 × 5 × 2ன்னு வரும். 5 5s are 25. 25 × 2 என்னது 50. இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னது 50. சரிங்களா? அப்போ இதோடைய ஆன்சர் என்னது 50. அடுத்து ஃபோர்த்து சம். இன் எ ஸ்கூல் ஆஃப் 1400 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. தேர் ஆர் 420 கேர்ள்ஸ். த பெர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஆஃப் த ஸ்கூல். பாய்ஸோடைய பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் சம் கொடுத்துருக்கதை எழுதிடுறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்னது 1400 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 420. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பாய்ஸ்னால் டோட்டல்லேருந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை
சப்ராக்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டூடெண்ட் கிடச்சிருவாங்க. சப்ராக்ட் பண்ணோம், 0லேருந்து 0 போனால் 10ல் 2 போனால் 8, 13ல் 4 போனால் 9. அப்போ 980 பாய்ஸ் இருக்குது. இதை பெர்சன்டேஜ்க்காக மாற்றணும். அப்போ பெர்சன்டேஜ்க்கு மாற்றுறதுக்கு நம்ம மாற்றுறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1400. நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து என்னது 980. இதை பெர்சன்ட்டுக்கு மாற்றணுங்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே 20க்கும் 20க்கும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது கட் கொடுக்கும். 2 டேபிள்ஸ்க்கு 7 டேபிள்ஸ் கட் கொடுக்கும். 1 7s are 7, மீதி 1 2 7 4 7s are 28. அப்போ 140. இங்கே வந்து 2 7s are 40. திருப்பி 2க்கு கட் கொடுக்கும். 1 2s are 2, 7 2s are 14, 0. அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் ஆன்சர்? 70% வருது. சரிங்களா? இதுதான் ஆன்சர். இப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன போடுறோம்? 70%. அடுத்தது 5th சம் 0.52525 இஸ் இது எத்தனை பெர்சன்டேஜ்? எத்தனை பெர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து 5th சம் 0.5252 இஸ் டேஷ் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்பர்ஸ் பின்னாடி 2 0, 100ங்கிறதுனால 2 0 சேர்த்துக்கிறோம். இங்கே 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இங்கே 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா? 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா 52.5252. அப்போ எத்தனை பெர்சன்டேஜ்? 52.5252% தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 52.52%. அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின், ரீரைட் ஈச் அண்டர்லைன் பார்ட் யூஸிங் பெர்சன்டேஜ் லாங்குவேஜ். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம பெர்சன்டேஜில் சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் வந்து 1/2 ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட் டு த சில்ட்ரன். அப்போ இந்த 1/2ங்கிறத நம்ம எப்படி பெர்சன்டேஜில் சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.